சங்கீதம் 110 சங்கீதம் 4 வசனம். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். இந்த இடத்துல ஒரு அருமையாக ஒரு வேர்டை பவுல் ஆவியானவர் மூலமாக எழுதி வைப்பார். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் அப்படின்னு கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். இது ஒரு ப்ராஃபட்டிக் வேர்டு. அதாவது என்னென்னா, ஒரு தீர்க்க தரிசனமாக இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இயேசுவாமி இந்த உலகத்தில் வரும் பொழுது ஒரு பிரதான ஆசாரியராக அவரை வேதம் அறிமுகப்படுத்தும். பிரதான ஆசாரியருடைய ஒர்க்கை அவர் பார்க்குற மாதிரி, பிரதான ஆசாரியராக அவர் இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி வேதம் அவரை நமக்கு அருமையாக சொல்லும். ஆனால் இந்த பிரதான ஆசாரியர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு அவராக வரல. அவராக அந்த பிரதான ஆசாரியருங்கிற ஒரு கேட்டகரியை அவர் எடுக்கலை. அதை யார் கொடுத்தா அப்படின்னா, எபிரேயர் 5:5-6 இந்த வசனம் ரொம்ப தெளிவாக அதை பற்றி சொல்லும். அப்படியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்படியே வேறொரு இடத்திலும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். எப்படின்னா, இயேசு சுவாமி பிரதான ஆசாரியர் ஆகிறதுக்கு அவரே உயர்த்தலை. வேதம் சொல்லும் பிதா அவரை உயர்த்தினாராம். கர்த்தர் ஆணையிட்டார் அப்படின்னா அந்த இடத்துல பிதாவை குறிக்குது. அந்த இடத்துல பிதா இயேசுவாமியை சொல்கிறாரு, நான் ஆணையிடுறேன், நீ பிரதான ஆசாரியராக உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு இயேசுவாமியை பார்த்து சொன்னது மாதிரி இந்த வசனம் இருக்கும். நல்ல கவனிங்க. இயேசுவாமி இந்த உலகத்துக்கு வரும்போது ஒரு ஆர்டரின் பேரில் கீழே இறங்கி வந்தார் அப்படிங்கிறத இந்த வேதம் இந்த இடத்துல சொல்லும். அப்படின்னா ஆணையிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நீ உண்மையை தான் சொல்கிறியா அப்படின்னு, சத்தியமாக சொல்கிறேன்டா, நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அது அப்படின்னா ஆர்டர் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இப்போ நம்ம ஒரு ஜாபுக்கு போகிறோம், அதுக்கு அந்த கம்பெனியில் போய் நம்ம சொல்கிறோம், இந்த மாதிரி இந்த கம்பெனியில் என்னை சேர சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவன் கேட்டில் உள்ளே விட மாட்டான். காரணம், நீ அப்போனா ஆர்டரை காமி அப்படிமா. அப்படின்னா ஒரு ஆணை அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். இப்போ நம்மளே சொல்லுவோம்ல, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போய் நின்றுட்டு வேறு யாராவது நம்ம இடத்துல நிற்கும்போது வரும்போது, இது என்ன அப்படின்னா, இது ஏன் இடம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, நீ அதை காமி, நீ ரெக்கார்டை காமி, நான் அப்போ தான் நம்புவேன் அப்படின்னு. ஸோ அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு அத்தாரிட்டி அவசியமாக இருக்குது. அதே மாதிரி தான் கர்த்தர் இந்த உலகத்துக்கு வரும் பொழுதும் கர்த்தர் ஆணையிட்டு இயேசுவாமியை அந்த உலகத்துக்கு அனுப்பினார். இதுதான் ஆணையிடுதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய காரியம். அதாவது நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்கிறது ஆர்டினரி, நான் உனக்கு நிச்சயமாக செய்வேன் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராடினரி. அதை காட்டிலும் நான் உனக்கு உன்னை செஞ்சு முடிப்பேன், இதை முடிக்கிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன், இது ஏன் நம்ம சொல்லலை, ஏன் மேலே சத்தியண்டா அப்படிமா பார்த்தீங்களா. அது மாதிரி தான் கர்த்தர் சில பேரை வேதத்தில் அப்படி ஆசீர்வதிச்சிருப்பார். சத்தியம் வேறு, ஆணை வேறு. நம்ம முதல்ல அதில் நல்லா புரிஞ்சுக்கணும். சத்தியம் அப்படிங்கிறது வேறு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பரிச்சயம் சத்தியம் பண்ண வேண்டாம், சத்தியம் பண்ணக்கூடாது. பட் ஆனால் ஆர்டர் கொடுக்கலாம். எப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், எபிரேயர் 6:12-13-14 இருக்கும். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே அவர் ஆணையிட்டார். அப்படின்னா கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆதியாகமம் 22:18 இருக்கும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன். இப்போ நல்ல கவனிங்க, உங்கள் வேதத்தில் நீங்கள் பைபிளுக்கு இப்போ வச்சுருப்பீங்க அப்படின்னா இந்த ஆதியாகமம் 22:18 நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது என்ன சொல்வார்னா, அவர் பேரில், அதை பைபிள் சொல்லும், தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால அவர் பேர்லே ஆணையிட்டாராம். அவர் பேர்லே ஆணையிட்டு சொல்கிறாராம், ஆபிரகாம் நான் உன்னை ஆசீர்வதிக்கும் போது
உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். என் பேரில் நான் ஆணையிடுறேன்ப்பா, என் பேரில் நான் ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னா, நான் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆர்டரை ரெடி பண்ணிவிட்டு கீழே கர்த்தருடைய சைனை போடுறார். அதே மாதிரி தான், அதை தான் பவுல் அழகாக சொல்லுவார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடியினாலே தமது பேரிலே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அந்தபடி அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அப்படின்னா வேதம் அருமையாக சொல்லும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்து கொள்ளுகிறதற்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தம் உள்ளவராய் ஒரே ஆணையிலே அதை ஸ்திரப்படுத்தினார். ஒரே ஆர்டர், ஒரே சைன் அப்படி நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த ஒரு சைன் மட்டும் இருந்துட்டால் போதும், இந்த ஒரு ஆர்டர் மட்டும் வந்துட்டால் போதும், இந்த ஒன்று மட்டும் எனக்கு கிடச்சிட்டா போதும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மளுக்கு சொல்கிறாரு, இதுவரையிலும் நம்ம அதாவது வார்த்தையை வச்சுருந்தோம், ஆனால் ஆர்டர் கையில் இல்லை. இதுவரையிலும் நம்ம வாய்மொழியாக நிறைய கேட்டோம், ஆனால் ஆர்டர் கையில் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த ஜூன் மாதத்திலிருந்து கர்த்தர் ஒரு கிரியை செய்ய போகிறார். எப்படின்னா, நான் உனக்கு இதை செய்வேன்னு என் பேரில் நான் ஆணையிடுறேன். உன் பிள்ளைகளுக்கு நான் இதை செய்வேன்னு என் பேரில் நான் ஆர்டர் கொடுக்குறேன். உன் குடும்பத்தில் இது நடக்கும்னு என் பேரில் நான் ஆர்டர் கொடுக்குறேன். என் பேரில் சொன்னதை ஒருத்தர் மாற்ற முடியாது. இந்த உலகத்துக்கு இயேசுவை அதான ஆசாரியராய் அனுப்பும்போது அதுதான் நடந்துச்சு. என்ன சொன்னார்? நீ மெல்கிதேசேக்கின் முறைமையின்படி ஆசாரியராக இருக்கணும்னு கர்த்தர் ஆணையிட்டு அனுப்பினார். அப்படின்னா அதை ஒருத்தர் மாற்ற முடியாது. அதே மாதிரி தான் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன்னு ஆதியாகமம் 12 சொன்னது வாக்குத்தத்தம். ஆனால் அது ஆதியாகமம் 22 கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ணும்போது சொல்லுவார், நான் என் பேரில் ஆணையிட்டு தர்றேன்ப்பா, என் பேரில் நீ ஆர்டரை வச்சுக்கோ. என்ன ஆர்டர்? உனக்கு ஆசீர்வாதம் வரும், உன்னை ஆசீர்வதிக்கவே நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு நான் என் பேரில் நான் ஆர்டர் கொடுக்குறேன். ஆண்டவர் இந்த வேலையில் இதுவரையிலும் கன்ஃபார்ம் இல்லாத காரியங்களை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கர்த்தர் ஆணையிடுவார். அந்த ஆசீர்வாதங்களை ஆணையிட்டு தமது பேரில் ஆணையிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. யாராவது சொன்னாங்கன்னா இதை போய் எடுத்துக்கோ, இதை போய் வாங்கிக்கோ அப்படின்னா நான் எப்படிங்க சொல்ல முடியும்? நான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி கர்த்தர் இந்த வேலையில் இந்த ஜூன் மாதத்தில் சொல்கிறார், நான் சொல்கிறேன், என் பேரில் சொல்கிறேன், என் பேரில் என் பேரில் நான் ஆணையிட்டு சொல்கிறேன். உனக்கு அது நடக்கும், உனக்கு அது கிடைக்கும், உனக்கு அது வரும். இது என் பேரில் நானே ஆணையிடுறேன். ஏன்னா அந்த ஆணையை ஒருத்தரும் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ சில அத்தாரிட்டி இருக்கும், அந்த அத்தாரிட்டி கீழே சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சைனை மாற்றுறதுக்கு இன்னொரு அத்தாரிட்டி, அதை விட பெரிய ஆட்கள் வரணும். அதை மாற்றுறதுக்கு அதை விட ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க வரணும். அது மாதிரி உலகத்தினுடைய ரூல் ஒன்று இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு ரூல் இருக்குது. எல்லாத்துக்கும் பெரியவர் ஒரு ஆர்டரை ரெடி பண்ணிட்டார்னா, அவர் ஆணையிட்டார்னா அதை மாற்றுறதுக்கு ஒருத்தரும் மாற்ற முடியாது. அந்த தேவன் நமக்கு இந்த காலை வேளையில் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமுக்கு சொல்லும்போது சும்மா சொல்லியிருக்கலாம். ஏன் அவர் வார்த்தை சும்மா சொன்னால் கூட நடக்கும் தானே செய்யும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் சொன்னாலே நடக்கும்ல. ஆனால் அவர் அப்படி சொல்லலை. உனக்குள்ள பூமி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு என் பேரில் ஆணையிட்டேன். இது தாங்க நான் நல்லா கவனிக்கணும். என் பேரில் நான் சொல்கிறேன், என் பேரில் நான் ஆணையிட்டு சொல்கிறேன். ஒருத்தர் அதை மாற்ற முடியாது. ஆபிரகாம், இந்த உலகத்தில் நான் உன்னை ஆசீர்வதிக்கும் போது என் பேரில் அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு நான் கொடுக்குறேன், என் பேரில் நான் அதை சொல்கிறேன், என் பேரில் அதை நடத்துகிறேன். ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மளோடு சொல்லுகிற ஒரு காரியம், இந்த கர்த்தர் ஆணையிட்டு சொல்கிறார். ஏசாயா 54:9 இருக்கும், இது நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். ஆண்டவர் நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் பூமிக்கு வராதுன்னு ஆணையிட்டார். அதுபோல் நான் உன்னை கடிந்து கொள்ள மாட்டேன், உன் மேலே கோபம் பட மாட்டேன்,
என்று கர்த்தரே ஆணையிட்டு இந்த வேலையில் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அந்த ஆணையோடு கூடிய அந்த ஆர்டர் நம்ம கையில் இருக்கும்போது கர்த்தர் பலமாக ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லார் கண்களை மூடி ஜெபிப்போமா. தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தேவரீர், இதுவரையிலும் நாங்கள் உங்கள் வாக்கு தத்தத்தை பிடிச்சிருந்தோம். ஆனால் இனி நீங்கள் ஆர்டர் பண்ணி எங்களுக்கு தர்ற அந்த காரியத்தை நாங்கள் கையில் எடுக்கிறோம்ப்பா. தேவரீர், அவரே உனக்கு ஜீவனும் தீர்காயுசுமாய் இருப்பார் என்று சொன்னது சும்மா இல்லை, எங்கள் மேலே அதை ஆணையிட்டு அந்த வார்த்தைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னது ஆண்டவரே நீங்கள் சும்மா சொல்லலை, நாங்கள் அதை ஆணையோடு எடுத்துக்கொள்ளுகிறோம். உம்மது பேரில் எங்களுக்கு இந்த ஜூன் 1ஆம் தேதி ஆணையிட்டு ஆர்டர் போடுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கு ஆர்டர் போடுங்க. எங்கள் குடும்பத்தில் உங்களுடைய ஆர்டர் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் உங்கள் பேரில் எங்களுக்கு அந்த ஆணையிட்டு நீங்கள் சொல்லுகிறதற்காக நன்றி. இதுவரையிலும் கர்த்தர் எங்களுக்கு சொன்னார்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். கர்த்தர் எங்களுக்கு ஆணையிட்டு சொன்னார்னு நாங்கள் சொல்ல போகிறோம். கர்த்தாவே, அந்த கிருபை எங்கள் மேலே பெருகுவதாக. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க, உமது கடிந்து கொள்வதில்லை என்றும் கோபம் கொள்வதில்லை என்றும் உங்கள் பேரில் நீங்கள் ஆணையிட்டு கொடுத்தபடினால் கர்த்தாவே, எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களையெல்லாம் குணமாக்கி எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாக எங்கள் வயதை வாழ வயது போல மாற்றுவீராக. தேவரீர், எங்களை கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து காத்து கொள்வீராக. கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாய் இருப்பீராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரசன்னமாகி எங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவீராக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை இந்த கூடுகள் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளோடு குடும்பத்தோடு கூட சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.